வணக்கம் நண்பர்களே, காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளோட ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நல்லா இருப்பீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவோம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த சேனலுக்கு 13 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. எதை பார்த்தவங்க எனக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ரெண்டாவது, கொஞ்சம் ஆதரவு தாங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் இனிமேல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நடந்த, என்னோடய நண்பரோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான சுவாரஸ்யங்களான சம்பவங்கள். ஒரு லைஃப் லெசனாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. முக்கியமாக நிறையா பேருக்கு லைஃப் லெசனாக இருக்கும். முக்கியமாக என்னோடய சேனல் 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தா தான் அதோட அனுபவங்கள், வலிகள், வேதனைகள்லாம் புரியும். அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்கார். நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம். நம்புவோம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது நம்மளை எப்படி இருந்தாலும் மீட்டு கொண்டு வரும்ன்ற ஒரு சக்தி இருக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறதும் ஒரு வகையில் நல்லதுதான் நினைப்போம். சரிங்களா? இப்போ நான் மேலே 2 ஸ்க்ரீன்ஷாட்டில் டேட்டு, டைமு அதை மாத்திரம் பாருங்கள். டேட்டு, டைமு, வருஷம் அதை மாத்திரம் பாருங்கள். அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். அதை பாருங்கள். நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த பிரச்சனை எனக்கு, அந்த இஷ்யூ எனக்கு நடக்கும்போது 49 வயசு. திடீர்னு தலையில் முடிகிடியெல்லாம் கொட்டி போய் ரொம்ப ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகும்போது அப்படி ஒரு சிக்கல் நிற்கும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். அதே போல் சில துரோகிகள், சவுனிகள் அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களையும் இந்த கதையில் நான் சொல்கிறேன். எல்லோரும் கதை கேட்டிருப்பீங்க. சினிமா படம் மாதிரி 96 அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருத்தனை திருமணம் பண்ண பிறகு, அதாவது பழைய ஒரு எக்ஸை திருப்பி மீண்டும் சந்தித்து மறுபடியும் அவன் கைப்பிடிச்சு கூப்பிட்டு வரான்ற போது எப்படி துரோகியாக மாறி அவனை முதுகில் குத்தி அவனை சின்ன பண்ணாமல் ஆக்குறாங்க, குடும்பமே சேர்ந்து அப்படின்றது எத்தனை பேர் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப ரேரு. என்னோடய கேமரா குவாலிட்டி நல்லா இருக்காது. ஏன்னா என்னோடய ஃபோன் பழைய ஃபோனு. அதனால் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கேமரா ட்ராக் பண்ணணும், பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்றதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ராவாக தான் கண்டென்ட் போடுறேன், உண்மையாக தான் கண்டென்ட் போடுறேன். எடிட்லாம் பண்ணிலாம் போட மாட்டேன். நான் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம சொல்ல போகிறது விஷயங்கள் தான், கருத்துக்கள் தான். கருத்துக்கள்லாம் என்ன சொல்ல, நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டு செட்டிங்லாம் கிடையாது. இது என்னோடய வீடு. என்னோடய வீட்டில் இருந்து நான் இருக்கேன். நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தாங்க. நன்றி நண்பர்களே. வணக்கம்.